கொழுப்படிகளின் தத்துவம். காரணம் இல்லாமல் காரியமில்லை என்பது போல எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்திருக்கின்றனர். கொழுப்படிகளுக்கும் அர்த்தத்தோடு காரணம் இருக்கிறது. புழுவாய் பிறந்து, மரமாகவும் பிறந்து, மனிதராகவும் பிறந்து, கடைசியில் இறைவனை அடைகிறோம் என்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரி அன்று 9 படிகளில் பொம்மைகளை வைக்கிறோம். முதல் படியில், அதாவது கீழ்ப்படியில், ஓரறிவு உயிர் இனமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் இரண்டாம் அறிவான நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். மூன்றாம் படியில் மூவறிவான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் நான்கறிவான நண்டு, வண்டு பொம்மைகளை வைக்க வேண்டும். ஐந்தாம் படியில் ஐந்தறிவு கொண்ட 4 கால் விலங்குகள், பறவைகள் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாம் படியில் ஆறறிவான மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும். எட்டாம் படியில் தேவர்களின் உருவங்கள், நவகிரக பகவான்கள், பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9ஆம் படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளையும், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும். இதில் சரஸ்வதி, லட்சுமிக்கும் நடுவில் அன்னை சக்தி தேவி இருக்க வேண்டும். பொதுவாக கொழுப்படிகளில் பொம்மைகளை வைக்கும் போது கடைசி படியான மேல்படியில் இருந்து பொம்மைகளை வைக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மேலே உள்ள கொழுப்படியில் வைக்க வேண்டியது விநாயகர். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை முதலில் கொழுப்படியில் வைத்த பிறகுதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி தேவி சொல்லியிருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது. 9 படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிப்பதாகும் 3 படிகளையாவது வைக்கலாம், அல்லது சக்தியின் சக்கரமான 5 படிகளையும் வைக்கலாம். சப்த மாதர்களை குறிக்கும் 7 படிகளிலும் கொலு அமைக்கலாம். நவகிரகங்களை குறிக்கும் 9 படியும் வைக்கலாம். கொழுப்படிகள் என்பது 3, 5, 7, 9 போன்ற ஒற்றைப்படை எண்ணில் வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கொழுப்படி